ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். கைஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த அம்மா நம்ம சிஎம் விஜயனை நினச்சி எவ்வளோ எமோஷனலாகி பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்களேன். என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமையே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். நீ அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாலே வந்து நிக்கும். நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் யா. இனிமே பாரு, நினைச்ச உடனே மழை பெய்யுது. மன்னிக்கணும், என் மகனை வாங்க போங்கன்னு தான் பேசணும். உணர்ச்சி வசப்பட்டு வான்னு வந்துருது. மன்னிச்சிரியா. நினைச்ச உடனே மழை வருது. எல்லாமே நல்லதாவே தெரியுது. சத்தியமா சொல்றேன்யா, அம்மா சொல்றேன். உண்மையிலேயே இந்த நாட்டுக்கே விமோச்சனம், இந்த தமிழ்நாட்டுக்கே விமோச்சனம். பாரு, கர்நாடகால இருந்து கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த காவிரி அண்ணன் ஓடி வாரா உங்ககிட்ட. அவனுங்களால என்ன பண்ண முடியுது? ஒன்னும் பண்ண முடியல. திறந்தே விட்டுட்டானுங்க. உன்னை தேடி வரா அந்த காவிரி அண்ணன். உன்னை பாக்குறதுக்காக தேடி ஓடி வரா. இதுதான் உண்மையா? இன்னும் எல்லாமே நடக்கும். நீ ஒண்ணு நீ இந்த மக்களுக்காக. நான் என்ன சொல்றதுனாக்கா, இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. இந்த 9 அவதாரம், 10 அவதாரம், 10 அவதாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இந்த எங்களுக்காக, இந்த நாட்டுல உள்ள மக்களுக்காக நீ சாமியா பிறந்திருக்கையா. இது உண்மை. இது வாப்போன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க தம்பி. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். இப்பதான் அந்த வீடியோல பார்த்தேன். அப்படியே தண்ணி வருது. இருக்க இருக்க உயர்ந்துகிட்டே போகுதான். கரையில உள்ளவங்க எல்லாம் ஒதுங்குங்கன்றாங்களாம். என் மனசு குளிர்ந்து போச்சியா. உங்களை யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன மாதிரி அம்மாங்கள் எத்தனை பேர் உனக்காக டெய்லி சாமி கும்பிட்டு இருக்கோம் யா. நீ தொட்டதெல்லாம் தெளிக்கும், நீ நினைச்சதெல்லாம் ஜெயிக்கும். வாழ்வ பல்லாண்டு. அம்மா சொல்றேன் ஐயா. இந்த குளிர்ந்த நேரத்துல, இந்த மாதிரி நேரத்துல மரம் நட்டாக்கா நமக்கு எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப வெப்பமா இருக்கிறதெல்லாம் போயிரும். எனக்கு சரியா அந்த உணர்ச்சி வசத்துல எனக்கு வரல. நான் சொல்லி இந்த ஜனங்க கேட்காதியா. நீ ஒரு வார்த்தை நீ சொன்னேன்னு வச்சுக்க, எல்லாரும் மரம் நடுங்க இந்த குளிர்ந்த நேரத்துல. சொல்ல கூட வேண்டாம், அப்படி கண் காட்டினா போதும். ஜனங்க அத்தனை பேருமே உங்களுக்காக உயிர் கொடுப்பாங்க. அந்த மரத்தை மாத்திரம் இந்த மாதிரி சூழ்நிலையில நட்டுட்டோம்னாக்கா நல்லா வந்துடும் யா. நம்ம தமிழ்நாடே குழு 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 குழுன்னு ஆயிரும். கேரளா மாதிரியும் ஒரு கர்நாடகா மாதிரியும் என்னையா வேண்டி கிடக்குது. நீங்க சொல்லுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம் தம்பி. ஏதாவது மீறி பேசி ஆக்சுவலாக இந்த அம்மா மருதங்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி மக்களும் நம்ம விஜய் சாரை கிட்டத்தட்ட கடவுளோட பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் நினச்சதெல்லாம் நடக்குதுங்க. அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட தீர்க்க தரிசியாக என்னன்னே தெரியலிங்க. விஜய் சாருக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது. இது பவரா இல்லை தற்செயலாக நடக்குதா அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அணையில் பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் அதிகமாகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஒரு எச்ச வேலை பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இந்த அணையை ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக ஒரு மனு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் டிஎம்கே லாயர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. இதில் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் திறந்து விட்டாங்க, இதுக்கு டிஎம்கே தான் காரணம், நாங்கள் மனு கொடுத்ததுனால தான் கர்நாடக அரசு பயந்து போய் அணையை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு கிரெடிட்ஸை வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்குன்னு இது விஜய் சாருக்கு பயந்தோ இல்லை விஜய் சார்னால தான் இந்த அணையை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். இது தற்செயலே நடந்தாலும் விஜய் சார் வந்து அந்த நேரம் என்னமோ தெரில, நல்ல நேரமாகவே எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. நடக்கிறது எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவான சம்பவங்களாக தான் நடக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அதை வச்சு திமுகவும் மற்ற கட்சிகளும் அரசியல் பண்ணாலுமே அதையும் தாவேக அரசு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்க சொல்கிற குறை நியாயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை சரி செய்ய தாவேக அரசு முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் என்ன மாதிரி சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது.